ஒரு பெண்ணுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன? பொருளாதாரத்துல நீங்க ஸ்டேபிளா இருக்கிறது. இப்போ 20 வயசுல உங்களுக்கான பொருளாதாரம் ஒரு மாதிரி இருக்கும். 30 வயசுக்கு மேல உங்களுடைய பொருளாதார தேவை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலா இருக்கும். நிறைய பெண்கள் இன்னைக்கும் கணவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா கணவர்கிட்ட போயிட்டு அவங்க காசு கேட்கறாங்க. இப்போ ஓகே, அவங்க வேலைக்கு போல கணவர்கிட்ட தான் காசு கேட்கறாங்க. இப்போ சரி ஓகே, நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு கணவர் காசு கொடுத்துட்டு அது பிரச்சனை கிடையாது. ஆனா எல்லா குடும்பத்திலயும் அப்படியே நடக்குது. உனக்கே இவ்ளோ நீ செலவு பண்ணிக்கிற, நீ வீட்டுல தானே இருக்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆசைகளுக்கும் உங்களுடைய அளவுகளுக்கும் ஒருத்தவங்க பெர்மிஷன் கொடுத்து, அவங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைவேற்றிக்க கூடிய சூழல் இருக்குல்ல, அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நிறைய வீடுகள்ல அந்த பெண்கள் படிச்சிருப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருப்பாங்க, கை நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில வேலையை விட்டுருப்பாங்க. அவங்களால எந்த ஆசையுமே நிறைவேற்றிக்கவே முடியாது. காலேஜ் படிக்கிறப்போ எல்லா காம்படிஷன்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் பிரைசஸ் எல்லாம் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் கணவருடைய குடும்பத்தினரால உனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு முடிவெடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களை அப்படியே மட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க. பெண்கள் தைரியமா முடிவெடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அந்த இடத்துல மட்டும்தான். ஏன்னா ஆரம்பத்திலேயே கல்யாணம் பண்ணும் போதே நான் என்னுடைய வேலையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய சம்பளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏதாவது லைஃப்ல ஒரு கஷ்டமான சூழல் வரும்போது என்னுடைய வேலையை விடாம அதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு நான் கத்துப்பேன் அப்படின்னு நீங்க 18 வயசுலயே உறுதியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். சிம்பிள்ங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சல்வார் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிளாக் கலர்ல சல்வார் போடணும்னா ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே உங்ககிட்ட 20 சல்வார் இருக்கலாம் பிளாக்ல, ஆனா அந்த புது டிசைன்ல வரும்போது உங்க மனசுல ஒரு ஆசை வரும், இந்த சல்வார் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. கணவர் கிட்ட கேட்கும் போது ஆப்வியஸா கணவர் என்ன சொல்வாரு, அதான் ஏற்கனவே 20 வச்சிருக்கல, இதை நீ வாங்கியே ஆகணுமா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இதுவே நீங்க கையில காசு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை வாங்கி உங்களுடைய சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றிக்க முடியும். ஏன்னா எல்லா ஆசைகளுக்குமே ஒரு அளவுகோல் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு சல்வார் போடணும் அப்படிங்கிற அந்த ஆசை மிகப்பெரிய ஆசையா இருக்கலாம், மிகப்பெரிய கனவா இருக்கலாம். ஆனா உங்க கணவருக்கும் அதே கனவு இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்காக நீங்க சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட கணவர்கிட்ட இருந்து வாங்கி சேமிக்கிறது அப்படிங்கறத காட்டிலும் உங்க கையில இருக்கிற ஒரு 1000 ரூபாயில ஒரு தங்க காயின் வாங்கி சேமிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய சுயமரியாதையை உங்களுக்கு வெளிக்காட்டும். ஏன்னா நம்ம அம்மா, நம்மளுடைய பாட்டி அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு அந்த சூழல் இல்ல, வேலைக்கு போகணும்னு நினைச்சா கூட அவங்களால போக முடியல. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, சூழல் மாறி இருக்கு, நிறைய சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த சூழ்நிலைய மையப்படுத்தி நம்ம ஒரு ஆளுமை திறன்மிக்க அம்மாவா இருந்து நம்மள மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்.